ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஐம்பொன் செயின் கொடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சாதாரணமாக ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஐம்பொன் செயின், அதாவது முறுக்கு செயினில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு வச்ச மாதிரியான ஒரு முகப்பு தாங்க இந்த முகப்பு. இது பாருங்கள், பெரும்பாலும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் அல்லது பால்ஸ் மாதிரி எதுவும் இல்லாமல் இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு டைப்பில் இந்த மாடல் நம்ம கேட்டிருந்தாங்க. ஒரே மாதிரி 2 வேணும் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா பால்ஸு இல்லாமல் இந்த முகப்பு பாருங்கள், ஸ்ப்ரிங்கு முகப்புன்னு இதுக்கு பேருங்க. இந்த ஸ்ப்ரிங்கு முகப்பு அப்படிங்கிறது எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம நீங்கள் சாதா கொடியை வச்சுக்கலாம், உருண்டை கொடிக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முறுக்கு செயினில் வச்சுக்கலாம். மற்ற வேறு எந்த மாடலில் நீங்கள் சொல்லலாம் அந்த மாடல் நம்ம வச்சு கட்டிங் போட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த மாதிரி பல மின்னுது இல்லைங்களா, இந்த மாதிரி கட்டிங் போட்டு நம்ம கொடுத்துருவோம். இது 4 பவுன் சைஸ் உள்ள முறுக்கு செயினில் இது ஸ்ப்ரிங் வச்ச மாதிரியான ஒரு முகப்பு தான் நாங்கள் 2 போட்டிருக்கோம் ஒரே கஸ்டமருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு செயின் 24 இன்ச்சுங்க. இந்த முறுக்கு செயின் 24 இன்ச்சு. இது பார்த்திங்கன்னா சிங்கம் செயின் இதுக்கு பேருங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஜென்ஸு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜென்ஸ் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 26 இன்ச்சு வச்ச மாதிரி நம்ம இந்த செயின் போட்டிருக்கோம். இது பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? நம்ம கையில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். ஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா தங்க மாதிரியே தகன்னு இருக்கும். ஐம்பொனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்யக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த ஐம்பொன் நகை தொழிலாளர்கள் பொற்கொள்ளர்கள் பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்கிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு மாடலை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த முகப்பும் நான் உங்களுக்கு பக்கத்துலேயே வச்சு நான் காமிக்கிறேன். பார்த்திங்களா? இந்த மாதிரி முகப்பு வச்சு நம்ம பண்ணிக்கலாம். எந்த மாடலில் வேணாலும் இந்த முகப்பு வைக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பால்ஸ் பெரும்பாலும் நீங்கள் கேட்குற மாதிரியே அந்த ஸ்டோன் பால்ஸ் இருந்தாலும் அது நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய இப்போ நாங்கள் தங்கம் விலையெல்லாம் தாறுமாறாக போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால நிறைய ஐம்பொன் செயின் ஆர்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அதாவது தங்கம் 10 பவுனு 15 பவுனு கழுத்தில் போட்டிருக்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு இந்த மாதிரியான ஐம்பொன் செயின் போட்டுக்கிறாங்க. பாதுகாப்பு வேறு வழியே இல்லை. அதாவது தங்கம் போட்டால் தான் கௌரவம், தங்கம் போட்டால் தான் அந்தஸ்து, தங்கம் போட்டால் தான் ஊர் உலகத்தில் மதிப்பாங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் தங்கமாக வாங்கி குமிச்ச நாம் இன்றைக்கி ஐம்பொன்னாக வாங்கி குவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயம். தங்கம் அப்படின்னா அது எவ்வளோ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரணும். ஆனால் இன்றைக்கி நிலைமை பாருங்கள், இன்றைக்கி சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. சரிங்களா? பயம். நீங்கள் ஒரு 10 பவுனில் நீங்கள் ஒரு 5 பவுனில் நீங்கள் தாராளமாக நீங்கள் போட்டுட்டு தைரியமாக எங்கே தனியாக நீங்கள் போயிட்டு வாங்க பார்க்கலாம். நீ தனியாக ஒரு ஏதாவது ஒரு பயணம் பண்ணுற மாதிரி பஸ்ஸுலையோ ஒரு ஆட்டோவிலையோ போகிறோம் அப்படின்னு பாதுகாப்பாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு பயம் இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப லாங்காக எங்கேயாவது போகிறோம், ஏதாவது ரொம்ப தூரமாக கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, அல்லது ஏதாவது 2-3 பேர் மட்டும் போகிறோம், பாதுகாப்பு அதிக குறைவு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாங்க, தாராளமாக தங்க செயினெல்லாம் கழட்டி வச்சுட்டு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் எல்லாம் அதோடு அந்த தங்கத்தோடு கழட்டி வச்சுட்டு இந்த மாதிரியான ஐம்பொன் செயின் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பே இல்லை. யாரும் நீங்கள் தங்கம் போடல அப்படின்னு இப்போ கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே தங்கத்தை கழட்டி வச்சு தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நண்பர்களே, அம்மாக்களே, அக்காக்களே, தங்கச்சிமார்களே அனைவருக்குமே சொல்லிக்கிறேன், ஐம்பொனில் நிறைய செயின் மாடல்ஸ் நம்மக்கிட்ட செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எங்கள் பட்டறையை நாங்கள் போடுறோம். நாங்கள் செஞ்சு ஐம்பொன் செயின் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த பட்டறையை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் போடுறேன். பாருங்கள், சொந்தமாக செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். எங்கள் கடை பேரே ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் தான். ஈரோடு பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நடந்து வர தூரத்தில் தான் இருக்குது. வரவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே நீங்கள் வாங்க. எங்களுக்கு ஃபோன் நம்பர் திடீர்னு கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் ஈரோடு அப்படின்னு போடுங்க. இல்லையா, ஈரோடு ஐம்பொன் ஒர்க்ஸு அப்படின்னு போட்டிங்கன்னா எங்கள் நம்பர் ஃபோன் நம்பர்லாம் கூகுளையும் சர்ச் பண்ணிக்கலாம், யூடியூப்லேயும் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துற உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன், மேலும் புகழுடன். நன்றி.